தமிழக அரசு ஓராண்டு நிறைவை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நகர்ப்புற அடர்காடு வளர்ப்பு முறையில் மியாவாக்கி மரங்களை நடும் பணியை மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ், ஆணையர் ஷாருஸ்ரீ ஆகியோர் துவங்கி வைத்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திமுக அரசின் ஓராண்டு நிறைவு சாதனை விழா கொண்டாடப்படுகிறது. தூத்துக்குடியில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் பசுமையாக மரம் வளர்க்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தூத்துக்குடி திரவிய ரத்ன நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான நிலத்தில் நகர்ப்புற அடர்காடு வளர்ப்பு முறையில் மியாவாக்கி மரங்கள் நடும் பணி இன்று நடைபெற்றது. இந்த பணியை மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் ஆகியோர் மரக்கன்றை நட்டி துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து துணை மேயர் ஜெனிட்டா, மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ், அன்னலட்சுமி கோட்டுராஜா, திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசுவாமி, ஜாக்லின் ஜெயா, செல்வகுமார், கனகராஜ், காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் எடின்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். தொடர்ந்து ஓராண்டு அரசின் சாதனை புத்தகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் வெளியிட மேயர் ஜெகன் பெரியசாமி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகளுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ், மாநகராட்சி உதவி ஆணையர் சந்திரமோகன், சேகர் பிரின்ஸ், காந்திமதி தனசிங், பாலன், மாநகராட்சி செயற்பொறியாளர் சரவணன், உதவி செயற்பொறியாளர் ஆறுமுகம், மாநகராட்சி ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி, மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ், தாசில்தார் செல்வகுமார், திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.